ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஒரு T20 மேட்ச்க்கான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரிவ்யூக்குள்ளே டேரெக்டாக வந்து போயிடலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பேட்டிங் நியூசிலாந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் T20 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 173 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அவங்களோட ஓப்பனிங் பேர் வந்து சூப்பராக ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் நினைக்கல. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 10 ஓவருக்கு 70 ரன் விட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தால் நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ராபின்சன் அண்ட் ஜேக்கப்ஸ் இவங்க 2 பேர்த்தோட அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் சும்மா வேறு லெவலாக இருந்தது. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு 103 வரைக்கும் போச்சு. 10 ஓவருக்கு 70 அவங்களோட ஸ்கோரை 20 ஓவருக்கு 173 ஆக்கினாங்க. இந்த ஓப்பனிங் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பு. இந்த பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா வேலை வந்து எஸ்பெஷலி ராபின்சன் 75 ரன்னும் ப்ளஸ் வந்து ஜேக்கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 44 ரன் குவிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் அமைஞ்சது. ப்ளஸ் நியூசிலாந்துக்கு நல்ல ஒரு ஸ்கோரும் போடும் கிடச்சிது. ஓகே, 173-74 அடித்தா வெற்றின்ற அளவுக்கு ஆரம்பித்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரம்பம் சூப்பராக இருந்ததுங்க. எஸ்பெஷலி 4 ஓவருக்கு 30 ரன் அடிச்சா 2 ஓவருக்கே 30 ரன் அடித்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளஸ் ஆனால் அது ரொம்ப நேரம் நிலைக்கல. ப்ளஸ் அவங்களோட விக்கெட்டை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் அப்படியே சரசரன்னு வந்தது. ஒரு கட்டத்தில் ரன்ஸும் வருது, விக்கெட்டும் வருது. அவங்களோட முக்கியமான பேட்டர் சவுத் ஆப்பிரிக்காவோட முக்கியமான பேட்டர் நம்மளோட சிஎஸ்கேவோட தங்கமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவ்ஸு. அவரோட அதிரடி இன்னமும் பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ரன்னாக சேர்த்துது. 18 பாலுக்கு 35 ரன், 3 சிக்ஸ், ஒரு பவுண்ட்ரி. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 195 ரன்னுங்க. சும்மா வேறு லெவலாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விக்கெட் விட்டுட்டார். ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை பயன்படுத்தி தெரியல சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும். 11 ஓவருக்கு 102 ரன், 6 விக்கெட் விட்டு தருமாறிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவால் மீண்டு எழுந்து வரவே முடியல. டோட்டலாக அந்த இடத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. 152 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது. 21 ரன் வித்தியாசத்தில் அவங்க நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு காரணம் ராபின்சன் ஜேக்கப்ஸ் இவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் மட்டும்தாங்க முக்கியமான காரணம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடித்த 103 பார்ட்னர்ஷிப் தான் முக்கியமான ஒரு வெற்றிக்கு வந்து உதவி இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் 70 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டு தருமாறிக்கிட்டு இருந்த நியூசிலாந்தை தூக்கி நிலைநிறுத்தினதே இந்த பார்ட்னர்ஷிப் தான். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கேன்ஸாக ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களோட புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. என்ன தான் ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் ப்ளஸ் டெவால் பிரேவ் சூப்பராக அருமையாக ஆடி கொடுத்தாலும் ப்ளஸ் அதை வந்து பயன்படுத்திக்க தெரியாமல் ப்ளஸ் அவங்களால வந்து அந்த வின்னிங் மூமெண்ட் பக்கத்தில் போக முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட கமெண்ட்டையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.